ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான 4.2 ஆம்பிள் பிளேயர் தான் பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்பிள் பிளேயரை நம்ம எப்படி அசம்பிள் பண்ணியிருக்கோம், என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சிம்பிளாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆம்பிள் பிளேயர் யாருக்கு மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு கஸ்டமர் ஒருத்தவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரோ சொன்னது பார்த்தீங்கன்னா, ப்ரோ இந்த மாதிரி எங்கள் வீட்டில் 4 8 இன்ச்சு ஸ்பீக்கரும் 2 8 இன்ச்சு சப்பு ஃபோராக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக ஆடியோ வர மாதிரி சூப்பரான ஒரு குவாலிட்டியில் ஒரு ஆம்பிள் பிளேயர் செஞ்சுதாங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருந்தது தான் பார்த்தீங்கன்னா 4.2 ஆம்பிள் பிளேயர். இதில் பார்த்தீங்கன்னா 4 8 இன்ச்சு ஸ்பீக்கரும் 2 சப்வூஃபர் லோட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான ஆம்பிள் பிளேயர் பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணியிருக்கும். அவங்க கேட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எடுத்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அப்கமிங்கில் இவங்க FT003 டீகோடர் போடணும்னாலும் போட்டுக்கலாம், அதுக்கான கேபினெட்டில் கோல்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்கமிங்கில் அவங்க 12 இன்ச்சு சப்பு லோட் பண்ணுற மாதிரியும் சென்டர் வேணும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரியும் இருந்தாங்க அப்படின்னா, அதாவது 5.1 கன்வெர்ட் பண்ற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இதுலயே காம்பவுண்ட்ஸ் எல்லாமே இருக்கு, அதை பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெடி பண்ணி தான் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே கைஸ், இனி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்க கேபினெட். இந்த கேபினெட் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கு. பவர் சப்ளை நீங்க பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் பாருங்க, 63 வோல்ட் 10,000 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர் 2 பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கும். நல்ல குவாலிட்டியான ஃபேன் வாங்கியிருக்கும். கிரீன் கலர் குவாலிட்டியான நாபு வாங்கியிருக்கும். 5.1 ப்ரோலாஜிக் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா வசந்தோட மினி ப்ரோலாஜிக் போர்டு தான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கும். 2 சப்வூஃபர் லோட் பண்றதுக்காண்டி 450 ஸ்டீரியோ போர்டு பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கும். ஸ்பீக்கருக்காக பார்த்தீங்கன்னா KMS ப்ரோவோட TDA 7292 6 சேனல் போர்டு, அதாவது ஒரே போர்டில் 3 IC வச்ச 6 சேனல் போர்டு தான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்தீங்கன்னா 24024 8 amps வாங்கியிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 12012 1 amps வந்துருது. அப்புறம் மற்ற காம்பவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கும். பாருங்க எல்லா காம்பவுண்ட்ஸும் ரெடியா இருக்கு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா கேபினெட்ல எல்லா காம்பவுண்ட்ஸும் வச்சு நீட்டாக பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எப்படி மார்க் பண்றோம் அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த காம்பவுண்ட்ஸ் எந்தெந்த இடத்துல வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு சூஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அது பிரகாரம் அந்தந்த காம்பவுண்ட்ஸ் அந்தந்த இடத்துல வச்சு நீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்னரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிட்டு, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஞ்சு அடிப்போம் பார்த்தீங்களா, ஆணி மாதிரி இருக்கும், அதை வச்சு பஞ்சு அடிச்சுட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஓட்ட போடுவோம். ஓட்ட போட்ட பிறகு இந்த மாதிரி இரும்பு துகள்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரஷ் வச்சு க்ளீன் பண்ணி விடணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக அந்த கேபினெட்டில் ஹோல்ஸ்லாம் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா அந்த TDA 7292 அந்த IC போர்டை பார்த்தீங்கன்னா ஹீட் சிங்கில் வந்துட்டு நீட்டாக ஃபிட் பண்ணணும். ஸோ அதை நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போர்டை கரெக்டாக அந்த ஹீட் சிங்க் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி IC அந்த ஹோல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்க்ரூ போடக்கூடிய ஹோல்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் வச்சு மார்க் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரில்லிங் போட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திரும்ப பேஸ்ட்லாம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு ஸ்க்ரூ போட்டு நீட்டாக டைட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த TDA 7292 அந்த பவர் ஆம் போர்டை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா காம்பவுண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இனி பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இதை அசம்பிள் பண்ணுறது ஒரு சிம்பிளான மெத்தட்னு பார்த்தீங்கன்னா எல்லா போர்டையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த போர்டில் வந்துட்டு இங்கே பாருங்க ப்ளஸ் மைனஸ் கிரவுண்ட் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்புட் சென்ட்ரு சரண்டு சப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால நம்ம வந்து ஈஸியாக வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். பவர் சப்ளை PCB எல்லாமே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. அதனால அந்தந்த காம்பவுண்ட்ஸ் அந்தந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக சால்டரிங் பண்ணிட்டு அந்தந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் USB அவுட் அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா நீட்டாக கனெக்ஷன் கொடுத்துட வேண்டியதான். ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒர்க் கம்ப்ளீட். ஸோ இப்போ நான் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்ப வரேன் பாருங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்க ஒயரிங்லாம் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். ஆடியோ கிளாரிட்டி பயங்கரமா இருக்கு. சப் 2 10 இன்ச் லோட் பண்ணலாம் போல, கெயின் செமையா இருக்குது. ஒரு கம்மிங் நாய்ஸ் எடுத்து நாய்ஸ் இந்த சப்ல புர்ருன்னு வராது, ஒரு இரைச்சல் சவுண்ட் எதுவுமே கிடையாது. ஆடியோ கிளாரிட்டி அப்படியே கிறிஸ்பியா இருக்குது. பயங்கரமான எஃபெக்ட் செமையா பார்த்தீங்கன்னா பண்ணிருக்கோம். 2 பவர் ஆம் போர்டுக்கும் தனித்தனியா பார்த்தீங்கன்னா ஃபேன் வச்சு விட்டுருக்கோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீரியர்ல என்னெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத சிம்பிளா சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் USB போர்டுன்னு பார்த்தீங்கன்னா பகாரியா USB போர்டு தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்கோம். 4 ஸ்பீக்கர் லோட் பண்றதுக்காண்டி KMS ப்ரோவோட TDA 7292 6 சேனல் போர்டு தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 2 IC 4 சேனலாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஒரு IC மட்டும் டம்மியாக சும்மாவே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அப்கமிங்லாம் அவங்க சென்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு மோனோ பண்ணி சென்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 2 8 இன்ச் சப்வூஃபர் லோட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா 450 ஸ்டீரியோ போர்டு பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 24024 8 amps டிரான்ஸ்ஃபார்மர், அதிலே பார்த்தீங்கன்னா 12012 வந்திருக்கு. பவர் சப்ளை PCBன்னு பார்த்தீங்கன்னா சான்கமேன் PCB, சூப்பரான PCB. கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 63 வோல்ட் 5000 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். 2 ஃபேன் யூஸ் பண்ணியிருப்போம். 2 ஃபேனுக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன ஹீட் சிங்க் ஒன்று வச்சு அதில் 7812 ரெகுலேட்டர் ஒன்று போட்டு அதில் இருந்து லைன் எடுத்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். இப்படி நம்ம பண்ணும்போது அந்த 12 வோல்ட் டேப்பிங்ல 14 வோல்ட் வந்துட்டு இருக்கு. இதனால ஃபேன் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் ஓடும். ஃபேன் ஃபால்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்படி நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு ஃபால்ட்டுமே இருக்காது. கரெக்டாக ஒரே ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடிட்டு இருக்கும். 2 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். 5.1 ப்ரோலாஜிக் போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்தோட மினி 5.1 ப்ரோலாஜிக் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பேக் சைடில் RC கனெக்டரில் லெஃப்ட்
லெஃப்ட் ரைட் இன்புட் டிவிலலாம் கனெக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த லைனை கொடுத்துருக்கோம். அதுக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் சுவிட்ச் அழுத்தி விட்டோம் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும். யூஎஸ்பி போர்டு வேணும் அப்படின்னா ஃப்ரண்ட்ல யூஎஸ்பிக்கான சுவிட்ச் இருக்கும், அதை அழுத்தி விட்டோம் அப்படின்னா யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துருப்போம். இனி பார்த்தீங்கன்னா ஆடியோ டெஸ்டிங் பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், ஆடியோ டெஸ்டிங் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. உங்கள் வீட்டுக்கு ஒரு கிளாரிட்டியான 5.1 ஆம்பிள் பிளேயர் வேணும் அப்படின்னா இந்த ஆம்பை ட்ரை பண்ணலாம். யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்க. இதோட பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எவ்வளோ தான். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.